தேவனே உம்மை விட நான் யாரிடம்தான் போவேனோ? உலகில் உம்மை தவிர யாரை நான் தேடுவேனோ? எது என் சொந்தம், எது என் பந்தம், எல்லாமே எனக்கு நீதானே. எது என் சொந்தம், எது என் பந்தம், எல்லாமே எனக்கு நீதானே. தாவீது அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கோலியாத்தை வீழ்த்தினது அல்லது நடனம் ஆடினது, அநேக சங்கீதங்களை தேவனுக்காக பாடியது. இப்படிப்பட்ட காரியங்கள் தாவீதை உயர்த்தி பேசுகிறதுக்கு நாம் உபயோகப்படுத்துவோம். ஆனால் எனக்கு தாவீதினிடத்தில் பிடித்த விஷயம், ஏன்னா தேவாதி தேவனே தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டு உரியாவை கொன்று போட்ட தாவீதை எச்சரித்து தேவ மனிதனாகிய நாத்தான் பேசுகிற பொழுது உடனடியாக முகங்குப்புற விழுந்து தாழ்த்தி ஆண்டோடு சமூகத்தில் மன்னிப்பு கேட்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதைவிட மிகவும் எனக்கு பிடித்த தாவீதனுடைய குணாதிசயம் என்னன்னா, தாவீதை தூசிக்கிறார். அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிற நேரத்திலே தாவீதை தூசிக்கும்படியாய் சீமையை வருகிறான். கண்டபடி பேசுகிறான், இரத்த பிரியனை, பேலியாளி மனுஷனை, தொலைந்து போ இப்படியெல்லாம் பேசுகிற பொழுது இந்த அபிஷாய்க்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. இந்த செத்த நாய் ராஜாவாகிய ஆண்டவனை தூசிக்கிறதா, நான் போய் அவன் தலை வாங்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது தாவீது சொல்லுகிறான், பாருங்க அழகாய், அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார். இப்போது தன்னை தூசிக்கிற புகழ்ந்து பேசுகிறவர்களுக்கு சன்மானம் உண்டு, ஆனால் தன்னை தூசிக்கிறவனை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியுமா ஒரு ராஜாவால்? ஒரு படை வீரர்களோடு சூழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு ராஜாவினால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியுமா? தாவீதினாலே சொல்ல முடியும். இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் உண்டு, தம்மை தூசிக்கிறவர்களை பார்த்து கடிந்து பேசுகிறவர்கள், புரளை பேசுகிறவர்கள், எப்படி என்னை பேசலாம், நான் செய்யாத தப்புக்கு இப்படி தூசிக்கிறானே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகிறவர்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் அழுகிறவர்கள் உண்டு. ஆனால் தாவீதை பாருங்க, அவன் என்னை தூசிக்கட்டும், தூசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஒருவேளை இதுவும் கர்த்தருடைய செயலாக இருக்கலாம். எதுவானாலும் அவர் என்னை நடத்துகிறார், அவர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். எந்த காரியத்தின் நிமித்தமும் நான் சோர்ந்து போவதும் இல்லை, அது நிமித்தம் நான் கோபப்படுவதும் இல்லை என்கிற மனம் தேவனுக்கு ஏற்றதாய் இருந்தது.